ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது சண்டே. நேற்று எடுத்த வீடியோ. அந்த வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நேற்று பண்ண முடியல, பசங்க வீட்டில் இருந்தனால டைம் இல்லை, அதனால் பண்ண முடியல. நேற்று தம்பி ஸ்கூலில் காம்படிஷன் வச்சுருந்தாங்க, பேரண்ட்டுக்கான காம்படிஷன். அதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். நான் எப்போயுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த காம்படிஷன் வச்சாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். பசங்களுக்குமே நான் அதான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அதில் போய் முட்டி மோதி பார்த்துட்டு அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் என் பசங்களுக்கும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி அவங்களுமே தோத்தாலுமே ரொம்ப டல்லாக மாட்டாங்க. நான் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது பென்சிலோ இல்லை ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிடுவேன். இது இருக்கட்டும், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். நேற்று வந்து தம்பி ஸ்கூலில் அப்படி தான் வச்சுருந்தாங்க, காம்படிஷன் வச்சுருந்தாங்க. என்ன காம்படிஷன்னா ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்னால் நம்ம வேஸ்ட்டான திங்ஸை வச்சு நம்மளால் என்ன மேக் பண்ண முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. நான் வந்து இந்தியா மேப் ட்ரா பண்ணி அதில் வந்து பென்சில் ஷார்ப் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த இதை வச்சு ஃப்ளாகுன்ற கான்செப்டில் ஆரஞ்சு கலர் பென்சில், அப்புறம் ஒயிட் கலர் பென்சில், அதுக்கப்புறம் க்ரீன், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து கோகோனட் ஷெல் இருக்குல்ல, தேங்காய் ஓடு, அதில் வந்து ஒரு டால் மாதிரி பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நிறைய பேரண்ட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே நிறைய டேலண்ட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நமக்கு அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான், இந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். என்னை பொறுத்தளவு நான் அப்படி தான் நினப்பேன். நிறைய பேரண்ட் எக் ஷெல்லு, கோகோனட் ஷெல்லு, அப்புறம் வெறும் பாக்ஸை வச்சு ஒரு வீடு மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இந்த தேங்காய் ஓடு அதை வச்சு ட்ரம்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப அழகழகாக இன்னோவேட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் பண்ணது. வேஸ்ட் வாட்டர் பாட்டில் எதையுமே யாருமே மிஸ் பண்ணலை. சூப்பராக எல்லாத்தையும் வேஸ்ட்டான திங்ஸை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த கான்செப்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஒரு சார் ஸ்பீச் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்பீச். ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. பிள்ளைங்களை இன்னும் நம்ம எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கும் நமக்கும் உள்ள பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்லாம் இன்னுமே அதிகமாக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஃபேன்சி ட்ரெஸ், அதுக்கடுத்து ஆனுவல் டே இந்த மாதிரி வருது, அதுக்கு எல்லாருமே தயாராகிக்கங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து சிம்பிளாக ரசமும் சிக்கன் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். அதனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதனால தான் லஞ்ச் வீடியோவும் எதுவும் போடலை. வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.